இப்போ ஏன் அழகர் ஆற்றில் இறங்குறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சுதாபஸ் என்கின்ற முனிவர் மூபுரா கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்து இருக்காரு. அந்த சமயத்தில் கோபக்கார முனிவரான துர்வாச மகரிஷி தன்னோட பரிவாரங்களோட அந்த வழியா வந்திருக்காரு. பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரம் அடைந்த துர்வாச முனிவர் மாண்டுகோ பவ, அதாவது தவளையாக போக கடவாய் என சாபமிட்டு இருக்காரு. உடனே தவளையாக போன சுதாவாஸ் முனிவர் சாப விமோசனத்துக்கு வழி கேட்ட போது வேகவதி என்கின்ற தீர்த்தக்கரையில், அதாவது வைகை ஆற்று தீர்த்தக்கரையில் நீ தவம் செய்து கொண்டு இரு. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பாரு அப்படி சொல்லியிருக்காரு துர்வாச முனிவர். அதன்படி வைகை கரையில் தவம் செய்து கொண்டிருந்த சுதாவாஸ் முனிவருக்கு சாபம் கொடுக்கவே அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது.